பிரெக்னெண்டா இருக்கும்போது இந்த மாதிரி நல்ல ஃப்ரெஷ்ஷான உயிர் மீன் வாங்கி சாப்பிட்டா நல்லா புரோட்டீன் இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு எங்க அப்பா ஊர்ல இருந்து புடிச்சிட்டு வந்திருந்தாரு. ஏன்டா இதை கொண்டு வந்தாருன்ற மாதிரி ஆயிப்போச்சு. எனக்கு வந்து மீன் நல்லாவே கிளீன் பண்ண தெரியும். ஆனா அந்த மீன் செத்திருந்தாதான் கிளீன் பண்ண தெரியும். சரி, தண்ணியில இருந்து வெளியே எடுத்து போட்டா செத்துற போதுன்னு சொல்லிட்டு போட்டுட்டு ரொம்ப நேரம் ஆச்சு. பட் அது சாகவே இல்லை. கடைசியில மனசை கல்லாக்கிட்டு என் ஹஸ்பண்ட் தான் எப்படியோ கொண்டு கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் தான் ஞாபகம் வருது, வெராமீன் வந்துட்டு பயங்கரமா வழுக்கும், கிளீன் பண்ண கைக்கு நிக்கவே நிக்காது. எங்க ஊர்ல எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி சாம்பல் தடவி அதுக்கப்புறம் கிளீன் பண்ணுவாங்க. பட் இந்த ஊர்ல நான் சாம்பலுக்கு எங்க போவேன்? அதுக்கப்புறம் சரி, ஹோட்டல்ஸ்ல எல்லாம் அடுப்பு தானே எரிப்பாங்க, அங்க போய் கேட்டு பார்க்கலான்னு நானும் என் ஹஸ்பண்டும் காலங்காத்தால ஹோட்டலா சுத்தி போய் சாம்பல் வாங்கிட்டு வந்து அதுக்கப்புறம் கிளீன் பண்ண ஆரம்பிச்சோம். இந்த வெராமீன் வந்துட்டு பயங்கரமா கடிச்சு வைக்கும்னு சொல்லுவாங்க. பாருங்களேன், அதோட பல்லும் நாக்கும் அப்படியே மனுஷங்க மாதிரியே இருக்கு. அதனாலதான் கடிச்சு வைக்குது போல. காலையிலேயே இட்லியும் மீன் குழம்பும் தான் பிளான். பட் அதை கிளீன் பண்ணிட்டு வரக்குள்ளேயே பசியில பாதி உயிர் போயிடுச்சு. அதனால சிம்பிளா தோசை ஊத்தி இட்லி பொடி வச்சு சாப்பிட்டுட்டோம். தென் அதுக்கப்புறமா தான் லஞ்சுக்கு குழம்பு ஃப்ரை எல்லாமே பண்ணேன். ஆனா இவ்வளோ கஷ்டப்பட்டதுக்கு செம்ம ஒர்த்து தெரியுமா? நம்ம எவ்வளோதான் இங்க காசு கொடுத்து வாங்கினாலும் இந்த டேஸ்ட் வரவே வராது.